ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்வாயன்மெண்ட் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமாங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சில நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சிஎம்டிக்கு போயிட்டு பைத்தன் என்று கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்டர்ப்ரீட்டர் உங்களுக்கு வந்திருக்காது. இல்லை சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வந்திருக்கும். இப்போ கீழே வந்துட்டு நான் சொல்லியிருக்கிற மாதிரி பைத்தனுங்கிறது ரெகக்னைஸ் பண்ணப்படலைங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா மேனுவலாக நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த பாத்தை வந்துட்டு கன்ஃபிகர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது எந்த ஃபோல்டரில் இருந்தும் நாம் இந்த பைத்தனை ரன் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு கட்டாயம் நம்ம இந்த பாத் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, இந்த பைப் வந்துக்கிட்டு கரெக்டாக வேலை செய்யணுமென்று சொன்னால் கட்டாயம் நாம் இந்த பாத்தை ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ஐடிக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ப்ளகின் ஆட் பண்ணுவோம் வந்துக்கிட்டு பைத்தனோட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி. அப்போது பைத்தன் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்ன வேர்ஷனுங்கிற டீட்டெயில்ஸை அந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள் இருந்தால் அதை எடுத்துக்கும். ஸோ அப்படியான சில முக்கியமான காரணங்களுக்கு நாம் இதை கன்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் டிக் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கு. ஒரு வேலை இல்லைன்னா நாம் ஆட் பண்ணிக்கலாம். சரிதானே? ஸோ அதுக்காக வேண்டி நம்ம முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஸ்டெப்ஸ் வந்துக்கிட்டு இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. முதலாவது ஸ்டெப்ஸ் என்னன்னு சொன்னால், எங்கே உங்களோட பைத்தன் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத நீங்கள் என்ன செய்துக்கணும், சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். சரிதானே? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இங்கே போயிட்டு பைத்தன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தன் இன்ஸ்டால் ஆனது இங்கே இருக்குது. நான் இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததும் இங்கே எனக்கு என்ன செய்யுது, பைத்தன் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிற இதுக்கு வருது. பட் இதோட ஷார்ட்கட் இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி திரும்ப நான் என்ன பண்ணுறேன்டா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போதான் எனக்கு என்ன செஞ்சுருக்கு, பைத்தன் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த பாத்துக்கு முதலாவதாக வந்திருக்கு. சரிதானே? ஸோ அப்போ இங்கே சொன்ன ஸ்கிரிப்ட் படிக்கி உங்களோட வேர்ஷன் இருக்கிற அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் போய்க்கணும். சரிதானே? இப்போ நான் சொன்ன வே படிக்கி நீங்கள் போய்க்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் என்று சொல்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதில் சொல்லப்பட்டது மாதிரிக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திங்ஸை நாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா காப்பி பண்ணி கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம இதில் சொன்னதுன்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே என்வாயன்மெண்ட் வேரியபிள் விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ என்வாயன்மெண்ட் வேரியபிள்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்றாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வரும். ஸோ நான் அந்த பார்த்து செய்கிறேன், என்வாயன்மெண்ட் வேரியபிள். ஸோ எடிட் சிஸ்டம் என்வாயன்மெண்ட் வேரியபிள்னு சொல்லி வந்துடுச்சு இல்லையா? அதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், என்வாயன்மெண்ட் வேரியபிள்ங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே பாத்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிற இடத்த பார்த்துருக்கு, இல்லை இங்கே மேலேயும் பார்த்துருக்கு. இது கஸ்டம்ஸ் பாத். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், எடிட் ஆப்ஷன் கொடுக்கேன். இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ண அந்த யூஆர்எல்லில் யாராவது இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமான்னு சொல்லி. ஸோ இல்லை என்று சொன்னால் நியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆல்ரெடி காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இது முதலாவது ஸ்டெப்ஸ் இல்லையா? நம்ம லாஸ்ட் டைம் வந்துக்கிட்டு சிஎம்டி ரன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிஐபி வெர்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்திருந்தது இல்லையா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் நமக்கு அங்கே இல்லை. ஸோ நான் இங்கே ப்ரௌசரில் காட்டின மாதிரி நம்ம பிளாக்கில் இருந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் இல்லை. ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்க போகிறேன்னு வந்துட்டு, ஸோ நான் இதில் ஒரு கமெண்ட்டை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்க. என்ன சார், பைத்தன் மாடியூல் பிஐபி பிப்டை சொல்கிறேன், இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரீஇன்ஸ்டால் பிப்ட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பிப்டை நான் சொல்கிறேன், நார்மலான வேயில் சொல்லலை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கங்க. என்னடா நமக்கு அந்த ஃபோல்டர் அங்கே இல்லை, ஸ்கிரிப்டுங்கிற ஃபோல்டர் இல்லை. சரிங்களா? ஸோ நான் இப்போ போகிறேன். இப்போ போனதும் எனக்கு ஸ்கிரிப்ட் என்ற ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபோல்டர் இருந்திருந்தால்
நான் ஆல்ரெடி ரன் பண்ண அந்த கமாண்ட்ஸ் வேலை செஞ்சுருக்கு. சாரி, க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தரம் ரன் பண்ணுறேன். சிஎம்டி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் ரன் பண்ணுறேன். பிஐபி what சாரி என்ன காரணம், நாம் இப்போ என்வாயன்மெண்டல் வேரியபிள் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு என்வாயன்மெண்டல் வேரியபிளுக்கு போயிட்டு ஸோ நியூ ஆப்ஷன் கொடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டா இப்போ பாருங்கள், நான் இங்கே பைத்தனுக்குள்ளே இருக்கிற பைத்தன்ட அந்த வேர்ஷனையும் கொடுத்தாச்சு, அதோடு சேர்த்து இந்த ஸ்கிரிப்ட் வரக்கூடிய வேர்ஷனையும் கொடுத்தாச்சு. ஓகே, இதையும் ஓகே பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஓகே பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நமக்கு இப்போ உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ண, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேர்ஷனுக்குள்ளே போனால் இந்த 2 பேரும் இருக்கணும். முதலாவது இந்த ஆப்ஷன் இருக்கணும், அதுக்குள்ளே இந்த ஸ்கிரிப்டுங்கிற இந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கணும். ஸோ நான் இருக்கான்னு சொல்லி கன்ஃபிகர் பண்ணியாச்சு, 2 பேரையும் கன்ஃபிகர் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ அதெல்லாம் கொடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம 2 பேரையும் செக் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு சிஎம்டி ஃபஸ்ட்டுக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிறேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ என்வாயன்மெண்ட் வேரியபிளில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் சில நேரத்தில் எடுக்காது. ஸோ இதை கொடுத்துட்டா நீங்கள் ஒர்க் பண்ணுது. இப்போ போயிட்டு பைப்பில் வேர்ஷனை பார்க்க இப்போது எந்த ஒரு எரரும் இல்லாமல் டிரெக்டாகவே நமக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ பைத்தனில் வேர்ஷன் கொடுத்தேன், டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி பிப்ட வேர்ஷன்ஸ் கொடுத்தேன், நான் கொடுத்த வேர்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்துட்டோம்னு சொன்னால் அவங்க 2 பேரையுமே கன்ஃபிகர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நார்மலாக நீங்களுமே இந்த கன்ஃபிகரேஷனில் வந்துட்டு மறக்காமல் உங்களோட கம்ப்யூட்டரில் செய்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இதே மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாலே நார்மலாக நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே வெரிஃபிகேஷனில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த கமெண்ட்டை இப்போ நீங்கள் டிரெக்டாகவே ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஸோ நான் ஒரு டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் அதை அழிச்சு விட்டுட்டேன். பட் எனிஹவ் நம்ம அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே நான் இந்த ஃபாஸ்ட் ஏபியை ரன் பண்ணணும். ஸோ சிஎம்டின்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், பாத் லொக்கேஷனை சரியாக டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் காப்பி பண்ண இந்த ஃபாஸ்ட் ஏபியை கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே எனக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ டவுன்லோட் பண்ணுற வேலை எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாகவே இதுக்குள்ளே நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே டவுன்லோட்ஸ் ஆகி ஒரு திங்ஸும் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். ஃபாஸ்ட் ஏபிஐ வந்துட்டு எனக்கு அங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நம்பை வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இங்கே போயிட்டு திருப்பி நான் அதை கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணேன்டா நம்பை இன்ஸ்டால் ஆகக்கூடிய மாதிரி நமக்கு என்ன செய்திடும், பர்ஃபெக்டாக இன்ஸ்டால். பட் இது எங்கே இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோபலான பைத்தனில் இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா. ஸோ நம்ம எப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் பைத்தன்ஸ் நம்ம வேரியபிள் வர்ச்சுவலாக ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்குள்ளே அந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே அதை எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நோ வரிஸ். ஸோ அதை நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபிகரேஷனை ப்ராப்பராக செய்யுங்க. ஃபாஸ்ட்டாக இருக்குமெண்டா வீடியோ கொஞ்சம் புஷ் பண்ணி வச்சுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தது இதுலேயும் நான் ஸ்டெப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னென்ன செய்யணுமென்று சொல்லி. ஸோ ஈஸியாகவே என்வாயன்மெண்ட் வேரியபிள் இதில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதில் எடிட் சிஸ்டம் என்வாயன்மெண்ட் வேரியபிளுங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பாத்தை போய் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் எப்படி போய் அந்த பாத் எடுக்கிறேன்னு சொன்னால் பைத்தன் என்று சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேர்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே காட்டும். இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷார்ட்கட்ஸில் கொண்டு போய் விடும். அப்போ ஏன்டா இங்கே ஃபோல்டர் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் மெனுவுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ் பைத்தன்னு சொல்லி வந்துருக்கு. அப்போ இங்கே ஷார்ட்கட் ஐக்கோன்ஸ் இருக்குது. அப்போ இது நீங்கள் தேடுற பாத் இல்லை. திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன்ஸ் கொடுங்க. இதுதான் நம்மளோட பாத். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அந்த பாத்தில். ஸோ அங்கே போய் இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்காது, நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் பைப்பை. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த கன்ஃபிகரேஷன்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு உங்களோட என்வாயன்மெண்ட் வேரியபிளுக்குள்ளே போய் கன்ஃபிகர் பண்ணி எடுத்து செட் பண்ணி எடுங்க.
அதுக்கப்புறமா நம்ம கோட்ஸ் எழுதுறதுக்கும் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ரிலேட்டடாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.